ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. அனைவரும் நலம் தானே? நாம் மகாகவியோட புதிய ஆத்திச்சூடியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 24வது புதிய ஆத்திச்சூடி, கவ்வியதை விடேல். அதாவது நாம் ஒரு கொள்கையை கடைபிடித்து கொண்டிருந்தால் சாகும் வரைக்கும் அந்த நேர்மையான நல்ல கொள்கையை கடைபிடிக்கணும். இதைத்தான் மகாகவி கவ்வியதை விடேல் அப்படின்னு சொல்கிறார். நமக்கெல்லாம் ஹரிச்சந்திர மகாராஜா கதை ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? ஹரிச்சந்திரன் பொய்யே பேசாதவன். நம்ம பக்கத்தில் யாரையும் பொய் சொல்லாமல் இருந்தா, ஆமாம் இவன் பெரிய ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஹரிச்சந்திரன் என்பவன் பொய்யே சொல்லாதவன். அந்த பொய் சொல்லாத ஹரிச்சந்திரனுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. என்ன சோதனைன்னு கேட்டால், விஸ்வாமித்திர முனிவர் அவனை சோதிச்சு பார்க்கணுன்றதுக்காக, நான் ஒரு கனவு கண்டேன், நீ உன்னோட ராஜ்யத்தை எல்லாம் எனக்கு நீ தானம் செய்துட்ட அப்படின்னு நான் ஒரு கனவு கண்டேன்னு விஸ்வாமித்திரர் வந்து சொல்றார். கனவு கண்டாலும் அது ஒரு முனிவர் அல்லவா? முனிவர் கண்ட கனவை தான் நிறைவேற்றியே ஆகணும்னு கனவுல தான் கொடுத்த வாக்கை கூட நிறைவேற்ற தவறாத நேர்மையான அரசன் வந்து வாய்மை தவறாத அரசன் ஹரிச்சந்திரன். அதனால என்ன பண்றான், விஸ்வாமித்திரருக்கு தன்னோட ராஜ்யத்தை அப்படியே தியாகம் பண்ணிட்டு தார வாத்து கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியும் அது மட்டும் போராது, எனக்கு தட்சிணை வேணும்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். அவன் தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டானே, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவான், தன்னோட மனைவி சந்திரமதி, பையன் லோகிதாசன், அவங்கள ஒரு பிராமணர் கிட்டக்க விற்கிறான். அடிமையா வேலை செய்யறதுக்கு விற்கிறான். அந்த பணத்தை தட்சிணையா எடுத்து கொடுக்கறான் விஸ்வாமித்திரருக்கு. அப்படியே இன்னும் பணம் வேணும்னு அவர் கேட்கிறார். அப்ப என்ன பண்றான், தன்னை ஒரு புலையன் கிட்டக்க விற்கிறான். புலையன்னா யாருன்னு கேட்டா, பிணத்தை எரிக்கும் சுடுகாட்டில் வேலை செய்பவன். அவன்கிட்ட தன்னை வித்து அந்த காசையும் கொடுத்து தன்னோட கடனை அடைக்கிறான் விஸ்வாமித்திர முனிவர் கிட்டக்க. சரி, ஹரிச்சந்திரன் என்ன பண்றான், அந்த புலையன் கிட்டக்க பிணத்தை எரிக்கிற வேலை தான் பார்க்கறான். அவனோட மனைவியும் மகனும் பிராமணர் வீட்டுல அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹரிச்சந்திரன் பிணம் எரிக்கிற வேலை பார்க்கறான். அந்த காலத்தில் எல்லாம் என்ன ஒரு வழக்கம்னா, கணவனுக்கு மட்டும்தான் மனைவியின் கழுத்தில் இருக்கும் தாலி என்ற திருமாங்கல்யத்தை காணும் ஒரு சக்தி உண்டு. மற்ற ஆடவருக்கு அது தெரியாது. அதனால எந்த ஒரு கணவனுக்கும் தனது மனைவியை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இது வந்து ஒரு வரம் மாதிரி அந்த காலத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருந்தது. ஒரு தடவை என்ன ஆகும், லோகிதாசன் பசியும் பட்டினியும்னால இறந்து போய்விடுவான், மாண்டு போய்விடுவான். யாரு? ஹரிச்சந்திரனோட பிள்ளை. அந்த சந்திரமதி, ஹரிச்சந்திரனோட மனைவி இருக்காளே, எவ்வளவு பெரிய மகாராணியா இந்த நாட்டை ராணி மாதிரி ஆண்டவ, அவளுக்கு கையில பிணத்தை எரிக்க பணம் கிடையாது. என்ன பண்றா, கையில குழந்தைய தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறா. ஹரிச்சந்திரன் அடையாளமே தெரியல. அவன் சாப்பாடு இல்லாம அது இல்லாம ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் இருக்கான். ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிய அடையாளம் தெரியல. ஏன்னா அவளுக்கும் சாப்பாடு இல்ல, ஒன்னும் இல்ல, அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்காளே. அப்போ என்ன பண்றான், இந்த பிணத்தை எரிப்பதற்கு, ஐயா நீங்கள் இன்றைக்கு எரித்து விடுங்கள், நான் எப்படியாவது சம்பாதிச்சு நான் ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சந்திரமதி சொல்றான். நீ உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன, உன்னோட திருமங்கல்யத்தை நீ வந்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். அப்பந்தான் ஹரிச்சந்திரனும் உணர்றான், சந்திரமதியும் உணர்றா. ஆஹா, என் கழுத்துல இருக்கிற தாலி தெரியுதுன்னா இவர்தான் எனது கணவர் ஹரிச்சந்திரன் சந்திரமதி உணர்றா. அடாடா, இவளோட தாலி நம்ம கண்ணுக்கு தெரியறது, இவள் நம் மனைவி சந்திரமதி அல்லவான ஹரிச்சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுத்து. அந்த இடத்துல இறந்து போனது நம் மகனா அப்படின்னு. அப்படியும் மனைவிக்காக தன்னுடைய நேர்மையை விட்டு கொடுக்காமல் அந்த திருமங்கல்யத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த பிணத்தை எரிக்கும் வேலையை செய்கிறான் ஹரிச்சந்திரன்.
மகாகவி என்ன சொல்றார்? கவ்வியதை விடேல் அப்படிங்கிறார். கொடுமையா தன்னோட பையனை எரிக்கிற நிலைமை வந்த பொழுது கூட ஹரிச்சந்திரன் தனது நேர்மை தவறாமல் தனது எஜமானருக்கு விசுவாசமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிணத்தை எரிப்பதற்காக செல்கிறார். மகாகவி இதைத்தான் கவ்வியதை விடேல் என்கிறார். நாம் நேர்மையாக உண்மையாக ஒரு சத்தியம் தவறாமல் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால் அதை நாம் இறக்கும் வரையில் கைவிடக்கூடாது என்பதுதான் மகாகவி நமக்கு சொல்லித்தரும் பாடம். அடுத்ததாக நாளை நாம் பார்க்க இருப்பது 25வது புதிய ஆத்திச்சூடி, சரித்திர தேர்ச்சிக்கொள். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.